ஓவர் அடிச்சு. சரி மொபைல் எடுத்து பார்ப்போம். ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் இருக்கு. நீ ஐஃபோன் 100 ப்ரோ மேக்ஸ் எப்போ வரும்? கேட்கும் யாரும் கொண்டு வரல. யாரும் கதவு தட்டுற சத்தம் கேட்குறது யாரா இருக்கும்? திறப்போம். எப்படா இருக்க? வாடா வாடா உட்காரா. ஏடா இப்படி இருக்க? குளிச்ச போனேன் காமெடியா. எல்லா இடத்துக்கும் நான் சேர்க்க மாட்டேடா. ஏன்டா? அது ஒண்ணு இல்லடா. என்ன பண்றது? ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன எப்படி இருந்தா சேர உடையடா? சரி கம் டு த பாயிண்ட். அது வந்து தினமும் பைபிளா இருப்பேன், ப்ரேயர் பண்ணேன். ஆனாலும் அந்த பாவத்திலிருந்து விடுபட முடியல. இதாடா, இது வெரி சிம்பிள் தானே. என்ன நான் உனக்கு பிராக்டிக்கலாவே சொல்லிடுறேன். இது என்னடா பிசிக்ஸ் எக்ஸாமா? பிராக்டிக்கல் சும்மா சும்மா பிடிச்ச கவனியில் படிக்கிறாரு. வா வெளியே போகலாம். ஐயா சரி சரி. வாடா, நல்ல ஒரு கடைக்கு போகலாம். ஓகேடா. ஹலோ गाइस, இன்னைக்கு நாம வந்திருக்கிறதுனா ஜெபின் பிரியாணி கடை. இங்க அனைத்து விதமான பிரியாணிகளும் உங்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம இங்க சாப்பிட்டு எப்படி இருக்கு டேஸ்ட் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இத தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பாய். அண்ணே நம்ம எத்தனை வயசு பா? ஒரு 3 வயசு போடுங்க. கொடுங்க. நம்ம எங்க போற காசு? நான் யூடியூப் பண்றேன். சொன்னா காசு தர மாட்டீங்களா? ஐயோ இவரு சரிடா. சேஞ்ச் வேணாமா? எல்லாத்தையும் மறங்க. நீ செல்ஃபிட்னா பெரிய ஆளா. டேய் வாடா. எப்படியோ வீட்ல வந்தாச்சு. டேய் இங்க உட்காரா. இந்த சாப்பிடு. பிரியாணி தான். சும்மா சாப்பிடலாம். நீ வீட்டுல வந்து சாப்பிடாம இருந்த அப்படி. சரி நல்லா இருக்கா? தண்ணி சரிடா. இது என்னடா இருக்கு? இனி ஒரு பிரியாணி சாப்பிடலாம். சாப்பிடா. டேய் வேண்டாடா. ஒன்னால முடி கொஞ்சம் கேப் இருக்கு, சாப்பிடு. முதல்ல ஒரு பிரியாணி தந்தேன், சாப்பிட்டேன். ரெண்டாவது ஒரு தந்தேன், கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். மூணாவது ஒரு பிரியாணி கூட சாப்பிட முடியல. அப்படின்னா நீ டெய்லி பைபிள் வாசிச்சு ப்ரேயர் பண்ணும்போது உன் வயறு ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் சாத்தான் உள்ள அங்கே இடமே இருக்காது. பாவங்கிற சாத்தான் உன் வயிற்றுக்குள்ள வந்து ஃபில் ஆகவே முடியாது. அப்படின்னா நீ டெய்லி பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணும்போது உனக்கு பாவத்துல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஏய், நான் டெய்லி பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆனால் பாவத்துல இருந்து முடியல. அப்படியா? அப்படின்னா வயது ஃபுல்லாகலைன்னு அர்த்தம். நீ என்னைக்காவது பாவத்தை விடுறதுக்காக உபவாசம் பண்ணியிருக்கியா? உன்னோட வயது ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். நீ டெய்லி பைபிள் வாசிச்சு ப்ரேயர் பண்ணி உன் பாவத்தை விடுறதுக்காக உபவாசம் பண்ணேன்னா உன்னோட வயது ஃபுல்லாகும். அப்புறம் பாவத்துல இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். சரிடா, ட்ரை பண்ணி பாருங்க. சரி ஓகேடா, பாய்.
எல்லா விஷயத்தையும் நானே பார்த்துக்கிட்டு நீங்க ஒன்றுமே கவலைப்படலாம். நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? 35 வருஷமா தொட்டு இந்த காரியத்தை நானே பண்ணிக்குவாரு. நான் மட்டுமா? எங்க அப்பா தாத்தா இல்ல ஜேனு போகிறது இந்த சர்ச்சை. எங்க பேர் இல்லாத ஏதாவது ஒரு பொருள் இந்த சர்ச்சை காமிச்சுட்டு போவோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன தெரியாத ஆளே இருக்க முடியாது. கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரே நானே. தம்பி வேலையெல்லாம் ஒழுங்கா பாருங்க. தம்பி பாய ஒழுங்கா போடுப்போ, அந்த காணிக்கிட்டே ஒழுங்கா வைப்போ. ஆட்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. வேலையெல்லாம் கடை முடிங்க. ஐம்பத்தாறு, 57, 58, 59. சரி, நீ போகணும். என்னது ஒரு ஏசி போடல, ஒரு சேர் துடைக்கல, சர்ச் மாதிரி இருக்கு. காலையிலேயே பைக் எடுத்துட்டு வந்து உட்காந்துவாங்க. ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு குஜம் கிடையாது. தம்பி இதுதான் சேர் எடுத்து தொலைச்சிருக்கீங்க. ஒரு ஊழியர் எப்படி சொல்லி உங்களுக்கு தெரியாதா? ஒரு சபையில் சேர் தொலைப்பது எப்படி சொல்லி தரமாதுன்னா சரி அதை விட கொஞ்சம் ஏசி காலத்தில் எல்லாம் ஃபீஸ் போன 4 பல்லு கிழிச்ச பாய் போனாலும் பார்த்தேன். இன்னைக்கா நாளைக்கா நிற்கக்கூடிய 4 சவுறு அதுக்குள்ளே எடுத்து போகிற ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் சென்னை வாங்கினதுக்கு போன வர நான் உங்களுக்கு என்ன சொன்னேன். ஆவியில் அனல் உள்ள ஒருத்தர் வந்து பிக்சர் போட்டுட்டு விட சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆவியில் அவிஞ்சவனை கொண்டு ஒரு விடுதலை ஆனது முடியல. என்ன அது போடும்? சரி அதையும் விடுங்க. இந்த கீபோர்டு போடக்கூடிய பயணம் மாற்றுங்க கொஞ்சம் காலமாக நான் படித்து அதையும் கேட்ட பாடு. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரும் தெரியுமா? இப்போ பாசம் அவ்வளோதான். ஒரு ஆசாரியை எப்படி நடந்ததுன்னு பைபிளில் போட்டுருக்கு. அவர் எப்படி நடக்காது உனக்கே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் மாறணும்னா சரி அவனுக்கு சொல்ல வச்சுறாரு. படி போ தம்பி. போலீஸ் வல்லமை அக்கினி மேரி க்ளோரி மகிமை செக்கினா மகிமை ஹல்லேலூயா bind the name of Jesus. கட்டப்படுவானா சாத்தான் அழிவானா, சாத்தான் கரிவானா. டாக்டர் மாட்டியாச்சு. சரி ஓகே டியூன் பண்ணுவோம். தாவிதை போல நடமாடி எல்லாம் நல்லாதான் இருக்கு. பாட விடுறாங்க, ஆட விட மாட்டேங்கிறாங்கல்ல. பாஸ்டர்கிட்ட பேசணும். சரி எல்லாரும் வந்தாச்சா? கோயர் டீம் எல்லாம் ஓகே தானா? கீபோர்டு, ட்ரம்ஸ், பேடு, சிங்கருங்க. என்னது வரலையா? அந்த ஃபோன் எடு. எங்கடே இருக்க நீ? வரலையானோ? உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? ஃபோன் திருப்பி சொல்லியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை உள்ள பகுதியிலேயே முக்கியமான பகுதி இந்த பாடல் ஆராதனை பகுதி தானே. நீ மற்ற நேரம் என்ன பண்ணியும் எனக்கு தெரியாது. ஆனா பாடல் ஆராதனை பகுதினா நீங்க இருக்கணும். என்ன பண்ணியும் எனக்கு தெரியாது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. பாடல் ஆராதனை நீ மறந்துட்டனா ஆண்டவரோட மறந்துட்டாரு. சுவாமி முடிஞ்சு இப்படிலாம் ஒளியத்தில் அசைட்டே இருக்கக்கூடாதுன்னா போய் ஜி எப்படி போ. ஓகே எல்லாம் ரெடியா? ஆராதிக்க வந்தோம். ஜி எப்படி இல்லைன்னா கையிலே போட்டுருக்கணும். ஆராதிக்க வந்தோம், அன்பை போல வந்தோம், வரணும். ஏன் மிஸ் ஆகுதாங்க? ஐயோ மனுஷனை மிருகமா மாத்திராதீங்க சொல்லிட்டேன். தேவன் நமக்கு நல்ல ஒரு நாளை தந்திருக்காங்க.
எல்லாரும் இணைந்து உற்சாகமா கைகளை தட்டி அவரை துதிப்போம். இப்போ நம்ம முன்னாடி பாஸ்டர் தாமஸ் ஆராதனை பகுதியை நடத்துவாங்க. உண்மை அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா உண்மை ஆராதிப்பேன், ஆர்வத்தோடு உண்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் அப்படி வந்திருக்கீங்க? காலையில் கட்டாயத்தின்படி அல்ல, வணக்கத்தின்படி அல்ல, ஆர்வத்தோடு உண்மையில அன்போடு உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களை தேவன் விரும்புகிறார். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நல்ல வேலை, ஒரு வருஷம் பண்ண முடியல. எல்லாரும் நின்றுட்டு இருக்கும்போதே சர்ச்சுக்குள்ள போயிடும். இந்த வாரம் பாஸ்டர் எப்படி நம்மளை கண்டுபிடிக்காம பார்ப்போமே. இங்க வேற கையை உயர்த்தினாங்க. நேற்று ஒன்று செருப்பு இப்படி நல்லா உடைக்குமா? 1000 ரூபாய்க்குள்ள செருப்பு 999 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம ஆண்டவர் மேலே பாரத்தை வைக்கக்கூடிய வேலை நம்ம செருப்பை மேலே தூக்கிட்டான்னா என்ன செய்யுது? கண்ணை எப்பவுமே செருப்புலேயே வச்சிருப்போம் நம்ம. பைக்கு சைட் ஸ்டாண்ட் போடுறானா? இவன் சிக்கன் குழம்பு மூடி வச்சானா? சிக்கன் விற்கக்கூடிய விலைக்கு சர்ச்சை முடிச்சுட்டு ரோக்கரை பார்த்து அந்த மனைக்கு முதல்ல ஒரு அட்வான்ஸை கொடுக்கணும்ப்பா. ₹10 சீட்டு பால் கைக்கு வேற போனோம். நினைச்சதை விட நீ தக்காளி ரேட்டு ரொம்ப கூடிட்ட. இப்படியெல்லாம் இருந்தாலும் நம்ம இந்த நாட்டை எப்படிதான் உயிர் வாழுது? ஒண்ணுதே இப்படி படுறதுக்கு. சரி, தேசத்துக்கு ஜெபிக்கிறோடைய டைம் இருக்குல்ல, அந்த டைம்ல எல்லாம் கண்ண முடியுடைய நைஸா பெற வேண்டியதான். எல்லாரும் உட்காரலாம். சபை விசுவாசிகளுக்கு தாழ்மையா நான் ஒன்று சொல்றேன். உங்க மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா சைலண்ட் மோட்ல போடலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. இப்போ நம்ம தியான பகுதிக்கு கடந்து சொல்றோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை நம்ம வாசிச்சு அதை தியானிக்கலாம். உங்கள்ல இருந்து யாராவது ஒருவர் அந்த வசனங்களை வாசிக்கலாம். அன்பு நீதி சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை கொள்ளாது, இருமாப்பாயிராது, ஐயமானது செய்யாது, தற்பொழுதே நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்துக்கு சந்தோஷப்படாமல் சந்தோஷப்படும். சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்கதரிசனம் ஒழிந்து போவோம், அந்நிய வார்த்தைகளால் ஒழிந்து போவோம், அறிவானால் ஒழிந்து போவோம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம் தீர்க்கதரிசனம் குறைவுள்ளது, நிறைவான ஒரு குறைவான ஒழிந்து போவோம். ஆமே அப்படியே நம்மகிட்ட முடியுமா? இன்னைக்கு செய்தி எத்தனை மணிக்கு முடிக்காதுன்னு பார்த்துக்கோங்க. 12 மணிக்கு மேலே 1 நிமிஷம் கூட நிற்க மாட்டேன் இந்த மாதம். நமக்கு ஆற்று மாலையெல்லாம் 1008 கிடக்குல. ஒரு 3/4 மணி நேரம் கூட ஒழுங்கு ஆராதிக்க முடிய மாட்டேங்குது. எப்படியோ நம்ம கடமை முடிஞ்சது. சரி, இனி யாரெல்லாம் கால் பண்ணிட்டான்னு பார்ப்போம். என்னது 8 மிஸ் கால் 53 மெசேஜ் ஆகும். கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்க கூடாது. அல்லேலூயா. ஐயோ, 10 ரோஸ் வரை இப்போ ஃபோன் பண்ணிட்டு கிடக்கானே. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை நம்ம வாசிப்போம்னா அதில் இப்படியாக சொல்லியிருக்கிறது.
வாலிபர்கள் சபைக்கு வரக்கூடிய பெண் பிள்ளைகளை சகோதரிகளை போல நம்ம பாவிக்கணும். அதுபோல வாலிப பெண்களும் சபைக்கு வரக்கூடிய ஆண் பிள்ளைகளை தன்னுடைய சகோதரர்களை போல பாவிக்கணும். அல்லேலூயா. சரி, நம்ம ஆள் எங்க இருக்கான்னு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ, என்ன சொல்லுவோம், எங்க இருக்க? பாஸ்டர் பின்னாடி தான் இருக்கேன், கொஞ்சம் பாருங்க. அப்படியா? பாத்தீங்களா? பார்த்தேன். அப்புறம் இன்னைக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? போனை வச்சுட்டாங்க. நம்முடைய சக விசுவாசிகளை நம்ம எப்படியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்? இதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அன்பே என் அன்பே, நான் அன்பு கூறுவேன். அன்பே இவன் எனக்கு இப்போ போன் அடிக்கா? நான் அன்பு கூறு. சொல்லு பேபி, சர்ச்சில் இருக்கேன், பேச முடியாது, தெய்வ சமூகம் தான். சரி, ஃபோன் தான் பண்ண முடியாது, வாட்ஸ்அப்பாக மெசேஜ் பண்ணணும். மனிதனுடைய கண்களை நாம் மறைக்கலாம், ஆனால் தேவனுடைய கண்களை நாம் ஒருபோதும் மறைக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். தூங்காத நான் எப்படி தூங்காம இருக்க? இந்த மனுஷன் என்னைக்காவது ஒரு ஆசீர்வாதமா 4 வார்த்தையை சொல்லாரா? அவன் வீட்டுக்கு கொண்டு வாசலுக்கு கொண்டு வாரத்துக்கு ஒண்ணு வாக்குத்தத்தங்களை அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க. தப்பித்தவரை கூட ஒரு ஆசீர்வாதம் சொல்ல மாட்டார் பெரியவர். கதையும் கிடையாது, ஜோக்கும் கிடையாது, பாட்டும் கிடையாது. அப்புறம் நமக்கு தூக்கம் வராமல் அதை என்ன செய்யும்? நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இது என் வீட்டுக்காரர் வேற ஆவியானது எவ்வளவு திட்டம் தெளிவா பேசிட்டு இருக்காரு. கிறிஸ்தவர்களாகிய நாம எப்பவுமே மற்றவங்களை வச்சு நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. என்ன செய்யலாம்? ஆனா என்ன சொன்னாலும் உடஞ்ச மாதிரியே தெரியாத அவ்வளவு இருதய கடினம். நீ ஏன் வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்காரு. பைபிளை படி படிச்சு படிக்கிறது கிடையாது. நமக்கு தான் பல வேலைகள் இருக்குன்னா இவனுக்கு என்ன வேலை? தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். வசனம் சரிதான், இவன் எப்படி உள்ள வந்தான்? தேவன் நம்முடைய வாழ்வை சீர்படுத்த சில நேரங்களில் சில நபர்களை முட்களாக பயன்படுத்துவார். இன்னைக்கு மட்டும்தான் நமக்கு லீவு. இன்னைக்கும் காலையிலேயே சர்ச்சுக்கு வந்தாச்சு. சர்ச்சுக்கு வரலன்னா ஏன் வரலன்னு சொல்லி பாஸ்டர் கிடந்து திட்டி கிடப்பாரு. நமக்கு என்ன செய்யறதுக்குன்னே தெரியலப்பா. பாஸ்டருக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? இவரு பேசிட்டே இருக்கக்கூடிய வேலையிலே இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுன்னா என்ன ஆகும்? இவருக்கெல்லாம் அப்படி நடக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. செருப்பை ஒன்று எடுத்துக்கலாம். இல்லை நல்ல வேலை ஒன்று எடுக்கல. அப்பவும் ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா செருப்பு மேலே. தேவன் நம்ம உள்ள திரைகளை எல்லாம் ஆராய்ச்சி அறிஞ்சிருக்காரு. அவர் இந்த நேரத்துல நம்ம கூட பேசினதுக்காக நன்றி சொல்லுவோம். ஹலோ, அவன் கட்டி அமௌண்ட்டை தந்தான். பேசி பார்த்தீங்களா? மிரட்டி பார்த்தீங்களா? அவன் வேற தூக்கி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை சொல்லி நம்ம கடந்து செல்வோம். நான் வேதனையோடு சில காரியங்களை உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். இதுக்காக நான் என்னோட ரத்தத்தால் சபையை மீட்டேன். உங்கள் ஒவ்வொரு மேலேயும் நான் நிறைய அன்பு வச்சுருக்கேன். நான் உங்கள்கிட்ட பாரபட்சமே பார்த்ததில்லை. நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் தான் என்னுடைய விருப்பம். நிறைய வேளையில் நீங்களே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தடையாக இருக்கீங்க. உங்களை கொண்டு தான் நான் தேசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா யோசிங்க. இனிமேலாவது மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன்.
சட்டி முடிஞ்சிட்டோ? சரி, கத்தருக்கு சுத்தமான அடுத்தவன். இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணும்போது ஷேர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் தான் உங்களோட கிரஷ். அப்படி பண்ணும்போது வேற யாராவது நேம் ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சுன்னா நீங்களே உங்க கிரஷ் தேடி இந்த வீடியோவை சென்ட் பண்ணிடுங்க. என்னது ஆவடியில சிக்கன் பிரியாணியில டைனோசர் கறி கலந்துட்டாங்களா? இந்த ஃபுல் வீடியோட லிங்கை கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. பாத்தீங்களா, நான் பைபிள் படிக்கிறேன்னு தெரிஞ்சோடனே மோப்பம் பிடிச்சின்னு வந்துருச்சுங்க மூணும். எங்கேருந்து தான் வராங்களோ தெரியல. நான் கரெக்டா பைபிள் திறக்கும் போது தான் வந்துருவானுங்க. டேய், ஆக்சுவலி நான் இன்னைக்கு பைபிள் படிக்கலாம் வரலடா, சும்மா இண்டெக்ஸ் பேஜை மட்டும் படிக்கலாம்னு வந்தேன். இந்த இண்டெக்ஸ்ல என்ன போட்டுக்குது? The Holy Bible, Genesis, Exodus, Leviticus, Numbers, Deuteronomy. ஐயோ, திருப்பி வரணும்ல. மேத்யூ, மார்க், லூக், ஜான், ஆக்ட்ஸ், ரோமன்ஸ் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 3 கொரிந்தியர் 4 கொரிந்தியர் 5 கொரிந்தியர் 6 கொரிந்தியர் 7 கொரிந்தியர் 8 கொரிந்தியர் 9 கொரிந்தியர் 10 கொரிந்தியர் வெளிப்படுத்தின விசேஷம். அப்பா, ஒரு வழியா போயிட்டாங்கடா அவங்க. இப்பயாச்சும் இந்த பைபிள் படிக்கலாம். நம்ம ஆறுதான் படிச்சிருக்கிறேன், இன்னும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜே நான் தாங்கல. ஆண்டவர் 6 நாள்ல இந்த உலகத்தையே படிச்சிட்டாரு. ஆனா நான் 6 நாளா இந்த ஒரு பேஜ் கூட படிச்சு முடியல. இனி எப்படியாச்சும் படிச்சிடணும். டே 5 டே 6 முடிச்சிட்டோம். ஓகே, டே 6 ஒரு எண்டிங்ல இருக்கும். அப்பொழுது தேவன் சில களிமண்ணை எடுத்துக்கொண்டு இவ்வளோ பெரிய பரலோகத்தை படைச்சிட்டு எங்க போனாலும் ஆளுங்க ஆளுவே எங்க போனீங்க? ஐயா ஐயா ஆளுநர் பாத்தீங்களா? ஐயா பார்த்தேன். 10 நிமிஷத்துக்கு மீறி உங்க சின்ன மனுஷன் கொஞ்சம் விளையாச்சிக்கிறாங்க. அப்ப பார்த்தேன். ஐயோ போயா கேட்டீங்க. என்னடா அது என்ன ஆமா ஆண்டவரை பாத்தீங்களா? அது விடுங்க, அதான் முக்கியம் நம்மளுக்கு. இப்போ ஆமா, உங்க சித்தமா பேசிப்பாரு. நான் முக்கியத்தை விட்டாங்க அப்படின்னா பயங்கரமாக கேள்விப்பட்டா உடம்பு இது வளர்ந்தா நீ ஏன் அதே அவங்க பத்தி நானே அதை மறந்து ஆண்டவரே எங்க ஆண்டவரே இருக்கீங்க. ஆண்டவரே பண்றீங்க. நீங்க ஏன் வேலையை செஞ்சீங்க? இவ்வளவு வேலைக்காரங்க இருக்கிறாங்க. எதை சொல்லியிருந்தா பண்ணிருப்பாங்க. நீங்க ஏன் ஆண்டவரே பண்றீங்க? என்ன நினைக்கிறேன்? நான் மனுஷனை படுத்திட்டு இருக்கேன். நான் மண்ணில இருந்துதான் இந்த மனுஷனை உருவாக்க போறேன். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கவன். இந்த பார்க்கிற அந்த பார்வை, அந்த விலங்கு, இந்த மரம், அதெல்லாம் யாருக்கு? இந்த மனுஷன் இந்த தோட்டத்தை இவ்வளவு கட்டிக்கிறேன். இது எதுக்கு? டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிறதுக்கா? இந்த மனுஷனுக்காக இந்த மனுஷனுக்காக இந்த தோட்டத்தெல்லாம் செஞ்சேன். இவன் வெளியே எங்கேயும் போயிடக்கூடாது. என் பிரச்சனத்துல இருக்கணும். நான் என் கூட இருப்பேன். சாயந்தரம் வச்சுங்க எல்லாத்தையும் விட்டு இந்த மனுஷனோட இருப்பவ. இது எனக்கு ரொம்ப பிடிச்சவ. எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் என் கையாலே செய்வேன். சரி, கைநாட்டை சார்ந்தது. எனக்கு இந்த மண்ணில் என் கை போட்டு கேச்சதோ ஒரு விஷயமா பேசிட்டு இருக்கேன். இந்த மண்ணில் இருந்து ஒரு பொம்மையை செஞ்சு அடுத்து என் வாய் வச்சு உங்களுக்கு அது தெரியுமா? இவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க. என் பிரச்சனை கொடுங்க. நம்ம போயிட்டு வரலாம். ஒரு வருஷம் படிச்சாங்க. வாங்க பாய்ஸ், நம்ம மோட்டிவேஷன் அடிச்சு தருவோம். டேய் 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 என்ன ஊடுங்கடா. டேய் டேய் இன்னும் ஒரு வருஷம் கூட படிக்கலடா. டேய் ஆண்டவர் கோச்சு பாறா ப்ளீஸ் டா என்ன ஊடுங்கடா. ஆப்பு கூட்டி சால கூட்டி மூஞ்சி கூட்டி என்னோட தொலைஞ்சு போன ஆப்பு கூட்டி. ஏய் நல்லா இருக்கு. ஆப்பு கூட்டி சால கூட்டி மூஞ்சி கூட்டி என்னோட தொலைஞ்சு போன ஆப்பு கூட்டி. ஐயோ அன்னி படிச்சதாடா.
அதுக்கப்புறம் பைபிள் பக்கம் கூட வரலையே. இப்பயாவது உட்காந்து எப்படியா அந்த ஜெனிசிஸை படிச்சுக்கலாம். பின்னாடா ஜெனிசிஸ் இவ்வளவு பெருசா இருக்கு, பேசாம நான் எக்ஸோடஸ் போயிடுறேன். அதுலதான் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச கதையா இருக்குது. இந்த மோசே கடலை பண்ண கதைலாம் இருக்கும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அப்பதான் நம்ம எப்படியாச்சும் எக்ஸோடஸ் சேர்த்து முடிப்போம். அப்பொழுது தேவன் மோசேயிடம் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்னாரா? மோசே, நான் சொன்னதை கேளு மோசே. என்ன பண்ண அந்த ஜனங்க இந்த வனாந்தரத்துல கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ண சொல்லு. என்ன பண்ண அவனோட கூடாரத்தை அப்படியே ஒன்னொன்னா கட்டு மோசே. ஃபர்ஸ்ட் யூதா, அப்புறம் தான், நப்தலி, செபுலூன். பாத்தியா அப்படியே லைனா ஒரு சர்க்கிள் மாதிரி அப்படியே சுத்தி கட்டணும். சென்டரா ஸ்பேஸ் விட்டு, சென்டர்ல ஸ்பேஸ் விட்டு சுத்தி அவங்க கூடாரத்தை கட்டணும். ஏன்னா சென்டர்ல கடவுள் எனக்கு சமைக்க வந்திருக்கு. இவனுக்கு தண்ணி பிரச்சனை நாங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன் நம்ம சென்டர்ல ஒரு பெரிய கிணறு தோண்டிட்டு அந்த கிணறுல இது தண்ணி பிரச்சனை சால்வ் பண்ணிட்டா பிரச்சனை சால்வ் பண்ணல. ஓ, இந்த இஸ்ரேல் ஜனம் தண்ணி தானே காட்டுறாங்க. நம்மளே சென்டர்ல கிணறு விட்டா அவங்க தண்ணி பிரச்சனை இருக்காதுன்ற சென்டர்ல கிணறு வெட்டி இங்கேயே உட்காந்து நினைச்சிட்டா யாரை காணாம போவா? ஓ, அவன் ரெண்டு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் நான் சொல்றது தெளிவா கேளு மோசே. யார் சொல்றது கேட்காத. நீ சுத்தி அந்த ஜனத்தை கட்டுவ, அப்புறம் நீ கட்ட போற நாசிரி கூட பத்தியா அதை எடுத்து வந்து அப்படியே சென்டர்ல இருக்கிற என் பிரசூர் இருக்கும் பத்தியா அந்த ஆசிரியர் கூட அது அப்படியே இவங்க மத்தியிலே ஆண்டவரே இவங்க மத்திய இருக்க போறீங்க பாடி ஆண்டவரே மனக்கருத்து உள்ளவன் ஆண்டவரே தேவைக்கு மட்டும் வந்துருவானுங்க. அதுக்கப்புறம் அவங்க மருந்து வச்சிருவாங்க ஆண்டவரே. அந்நிய தேவனை பின்னாடி சுத்துறவங்க ஆண்டவரே. பாவிகள் இவங்க மத்தியில இருக்கவர்களே இவங்க கூட சந்திக்க விரும்புறீங்களா? இவங்க கூட யோ நான் சொல்றது புரிஞ்சுக்கியா? நீங்க யாரு அவங்களா? என் ஜனங்களா? நான் இப்போ தேவன். நான் போய் ஏதோ ஒரு மலை மேல இருந்துட்டு என் பிரச்சனை போய் ஏதோ ஒரு மலை மேல வச்சுட்டு நீங்க எல்லாம் அங்க வாங்க நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு போறேன்னுச்சியா? என் பிரச்சனை உங்க கூட இருக்கும்டா. நான் என் பக்தியில இருப்பேன். நான் இவங்க தேவன். நான் கூட இருந்தா என்னை தேடி வருவாங்க. நான் இங்கே இருந்தா தானே பிரச்சனை. நான் என் கூடவே இருந்தா என்னை தேடி வருவாங்க. இந்த ஆளு தான் நம்மளை காப்பாத்துறாரு எகிப்திலிருந்து. இவர் பிரசனத்துல கொஞ்ச நேரம் இருக்காங்க வருவானுங்களே. சரி நம்ம வழியா போகும்போதாச்சும் நம்ம பார்த்துட்டு போவானுங்களே. என் பிரசனத்துல தங்குவானுங்களே. அதனால என் பிரசனம் இவங்க கூட இருக்கும். மோசே நீ எப்படின்னு கேட்காத மோசே. அந்த ஆசிரியர் கூட எடுத்து சென்டர்ல கட்டு. இவங்க யாரும் இருந்தாலும் நான் இவங்க கூட தான் இருப்பேன். இது ஏன் தரம்? இவங்க சொன்னீங்க உங்க பிரசனத்துக்கு யாருமே வரல. இவங்க சொன்ன ஒரே வார்த்தை தான் வந்திருக்காங்க. அவன் சொல்லும்போதுயா மோசே நான் சொல்றது தெரியாம கேட்டுக்கோ மோசே. இந்த யோசனை தான் மோசே இந்த ஜனங்களை காணாம கூட்டு போறான். நான் ஆசீர்வதிப்போம் மோசே. உன் கூட இருந்தவனே என் கூட இருப்போம் மோசே. நான் பிரச்சனத்துல தேடி வந்துட்டாங்க மோசே. ஒரு சந்தோஷமா இருக்கும் மோசே எனக்கு. ஆனவரே எப்படி அவங்களுடைய கொஸ்டின் டக்குன்னு எடுத்து ஒரு சாதாரண நாளைக்கு டபக்குன்னு கொடுத்துட்டீங்க. நான் பிரச்சனத்துல இருக்கேன். அவன் ஆசீர்வதிக்காம அவனை உயர்த்தாம நான் வேற யாரையும் உயர்த்துவேன் மோசே. எழுதி வச்சுக்கோ மோசே. பெரிய மோசே எக்ஸோடஸ்க்கே போயிட்டான்டா. நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டேய் பாய்ஸ் வாங்கடா, அவனை போய் தடுத்து நிறுத்தலாம். இருடா நான் ஒரு 4 ரீல் அனுப்பி விடுறேன். டேய் யூடியூபே இன்னைக்கு யாருமே வீடியோ போடலையாடா? டேய் வாட்ஸ்அப்பே என்னடா இன்னைக்கு யாருமே எனக்கு மெசேஜ் பண்ணலையாடா? இவன் வந்து யாரும் மெசேஜ் பண்றது இல்லையா? இவன் ஒவ்வொருத்தருக்கிட்டே போய் மெசேஜ் பண்ணி சாத்த ஆரம்பிச்சிருவேன். நம்ம என்ன பண்ணலாம்? 50% டேட்டா ஓவர்னு சொல்லி மெசேஜ் அனுப்பலாம். அதை பார்த்தாச்சு நம்ம பக்கம் வருவான்ல. வந்துட்டானா தூக்குறா அவனை. டேய் நீ நடிக்கிற மாதிரி நான் ஜெனிசஸ்லாம் கூட படிக்கலாம். நீ எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு இப்போதான் எக்ஸோடஸ் வந்தேன். புரிஞ்சுக்கோங்கடா. எப்படி செங்கடல மோசே கடந்தாரோ அதே மாதிரி தான்டா ஒவ்வொரு கதையா கடந்து தான்டா இங்க வராங்க. இவ செஞ்சு புரிஞ்சுக்கோங்கடா. ஏன்னா ஒரு அதிகாரம் பார்த்து படிக்க விடுங்கடா. அம்மா என்னமா பண்ற? சீக்கிரம் லட்சம் கட்டி விடுவா. பேக் எடுத்துனா சிவன் பாக்ஸ் எடுத்துனா ஐடி கார்டு எடுத்துனா பாலிஷ் போட்டாச்சு. இது சீக்கிரம் ஸ்கூலுக்கு போயிட்டு கிளாஸ் கார்டு போது கேட்டுட்டு வரலாம். ஐயோ நான் இன்னும் இந்த பைபிள் படிச்சு முடியலையே. கிளாஸுக்கு போகலாமா? பைபிள் படிக்கலாமா? சே கொஞ்ச நேரமாச்சு பைபிள் படிச்சுட்டு போகலாம்டா. அப்பதான் ஆண்டவருங்க ஆனுவல்ல பாஸ் ஆகுவாரு. ஆண்டவரே நான் நிறைய பேர் டைப் பண்ணிட்டாங்களே. ஆனால் யாரும் உங்கள் பிரச்சனை வந்தாமல் தெரியல நிறைய. இப்போ என்ன பண்ணுறது? கேவலம் அந்த பாவத்தை பின்னாடி போயிட்டு உன் பிரச்சனைக்கு வராமல் போயிட்டேன். நான்
ஆண்டவரே நிறைய ப்ராஃபிட்ஸ் அனுப்பினோம் ஆண்டவரே நம்ம. ஆனால் யாரும் உருப்பட்டாங்க தெரியல. இனிமேல் போனோம்னா நாங்கள் 2 பேருக்கு யாராவது ஒருத்தர் தான் நடப்போம். நீங்கள் சொல்ல ஆண்டவரே, நான் போகிறேன் ஆண்டவரே. யேசு என் மகனே வாப்பா. என்ன கேட்டி மகனே, நான் மனுஷன் இருக்கானுங்களா? எனக்கு என்ன பிடிக்கும்னு நினைச்சேன். கட்சியில் பார்த்தா அந்த பாவமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாவத்தில் மாட்டின்னு ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த பாவம் தான் இவன் மறுபடியும் பிரசவத்துக்கு வரதுக்கு தடையா இருக்கு. இதோட ரொம்ப கஷ்டப்படுறாம என்ன பண்ணு, கீழே போய் இந்த பாவத்தோட ஃபைட் பண்ணு. அவன் தனியாக போன அந்த பாவத்தோட நம்ம போலாம், நம்மளோட ஹெல்ப் பண்ணலாம். நீ கீழே போய் இந்த பாவத்தோட ஃபைட் பண்ணி நீ ஜெயிக்கணும். நீ கவலைப்படாதீங்க, இதான் நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்க. நான் ஆண்டவரை நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸா. கொஞ்சம் வேணும். இப்ப இந்த பேப்பரை கீழே திரைசேரின்னு ஒன்று இருக்கும். இந்த தேவாலயத்தில் அவன் என்ன பண்ணு, இப்ப நான் இந்த பேப்பரை கிழிச்ச மாதிரி என்ன கிழிச்சு விட்டு, ஏன்னா அதுதான் அவன் கிட்ட வந்து தலையாது. இனிமே யாராவது கோயில் டெம்பிள்னு சொல்லுவாங்களா, இனிமேட்டு போய் சர்ச், இவங்க மத்தியில் நான் இருப்பேன், இவங்க என் கூட இருப்பாங்க. பொருட்கள் எந்த தடையும் இடம் இல்லை. இப்ப என்ன பண்ணலாம்? அதுதான் நான் இருக்கேனே. டேய், எனக்கு ஒரு சான்ஸ் தாங்கடா. இவனுக்கு சமைக்கவும் தெரியாது, இவன் சமைக்கவும் போறதில்லை. இவன் தலைக்கீழ நின்னா கூட இவனுக்கு சமைக்கவே வராது. ஆனா வெறும் குக்கிங் வீடியோஸ் மட்டும்தான் பார்ப்பான். இப்போ அனுப்புற பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம டைனோசர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனா பாவி, ஆதாமியாவை ஏமாத்துறவனே, என்னையும் சாப்பாடு வச்சு ஏமாத்திட்டீங்களா? என்ன கொஞ்ச நேரம் வச்சு பைபிள் படிக்க விடுங்கடா. இன்னைக்கு உங்க தேவர் பைபிள் படிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த நாளை ஒரு வகையாக பைபிள் படிச்சிக்கலாம். ப்ரோ, அட்லீஸ்ட் தொடர்ந்தாச்சு பாத்தீங்களா ப்ரோ? இதுக்கு நான் இருக்கேன் யூனிவர்சல் பைபிள் ஆப். ஏய், இன்னைக்கு இவன் பைபிள் படிச்சா ப்ரோ, இவன் தான் காரணம். தம்மா துண்டு ஆப்டி ஒரு எப்படி காலி பண்றப்ப. ஏய் பாய்ஸ், இன்னைக்கு எல்லாரும் ஒரு அப்டேட் கொடுக்கணும். நம்ம வீடியோ அப்டேட் நம்ம ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகி நம்மள இன்ஸ்டால் பண்ணணும்னா இவனை அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. சே, ஓல்ட் டெஸ்டிமெண்ட் ஒழுங்கா படிக்கல, நியூ டெஸ்டிமெண்ட் ஒழுங்கா படிக்கல. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் பச்சின ஆண்டவரே ஏமாத்திடுங்க. இந்த ஜெகரியா, ஐசியா, ஜெரமியாலாம் என்ன கதை போட்டுருக்கோம்? இதெல்லாம் என் சண்டே ஸ்கூல்ல சொல்லி தரலையே. ஐயோ, இப்படியே போன டைம் ஆகிடும். நம்ம பேசாம ரெவலேஷன் படிக்க போயிடலாம். பைபிளோட லாஸ்ட்ல என்னதான் போட்டுருக்கோம், ஓடி போய் பார்த்துட்டு வந்துடலாம். இது மாதிரி என்ன பண்றதுங்க? இது மாதிரி நீங்க கட்டின இறக்கலாம் போதாண்டது. இது என்ன பண்ண போறாங்க? இவ்வளவு பாவம் பண்ணிட்டு திருத்த வழியே தெரியல. ஒரு வார்த்தை சொல்லி வேண்டாரு எனக்கு. நல்லா நினைச்சீங்க, இவங்க யாரும் எவ்வளோ பண்ணிருக்கு தெரியுமாடா? அந்த ஆவியில கட்டின எழுதிருக்கோட்டையும் தெரியுமா? நான் எவ்வளோ ஒன்றாகணும், அதான் சிறுத்தை கட்டி இவன் மத்தியில் வச்சது ஏன் தெரியுமா? நானே இவன் ஒன்றாகணும். சரி, என் பாப்புல கஷ்டப்படலாம் அப்படின்னு என் மகன் இயேசு அனுப்பிச்சேன். ஏன் தெரியுமா? இவனு நானும் ஒன்றாகணும். ஏன் இவ்வளோ பெரிய பருவம் கட்டிக்கிட்டேன், இது உங்களுக்காக நினைச்சிங்களா? ஒரு நாள் எனக்கு புரிஞ்சுப்பா, திரும்பி வருவான். இவனு நானும் ஒன்றா இருக்கணும். இவன் ஒரு நாள் கூட தேட மாட்டாங்க. வேற யோகா மேல உண்மையிலே என்ன நேசா என் பிரசனத்துல உட்கார்ந்து இருப்பால, அவனுக்கு அவ்வளவு துணியில போடுங்களா? அவனுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு. நானும் இவங்க அப்பா வரலாம் நினைச்சேன், இவன் நண்பன் அறியலாம் நினைச்சேன். ஆனா வேற யாரையும் அவங்க பிரச்சனையை சொல்லுங்க. உண்மையிலே நான் ஒரு அப்பாவை பார்த்துருந்தேன்னா என்கிட்ட ஒன்று சொல்லியிருப்பான். நான் பிரச்சனை எல்லாத்தையும் யாரோ கிட்ட போன குழம்பி என்ன ஆச்சு? அவங்க நேசிச்சுதானா என் பிரசனத்துக்கு வந்திருப்பான். அவன் கஷ்டத்தை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருப்பான்.
எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வேற யாருக்கிட்டே போய் பிரச்சனை சொல்லிட்டு அப்புறம் எப்படி என் மகன் ஆக முடியும்? வேற யாருக்கிட்டே போய் பிரச்சனை சொன்னா அப்புறம் எப்படி என் மகன் ஆக முடியும்? இவன் பிரச்சனை எங்க சொன்னாதானப்பா நான் உங்க அப்பா வர முடியும். உனக்கு வீட்டுலாம் சொல்லுங்க, நான் நேசப்பா மாறட்டல, என் பிரச்சனத்தை வேற மாறட்டல. ஏதோ ஒரு மீட்டிங்ல ஏதோ ஒரு மழை மேல நடந்த ஒரு கூட்டத்துல உங்கிறது எனக்கு எவ்வளவு வயசு தெரியுமா? என் பிரச்சனத்திலே இருக்கலாம் நீ ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப எங்க போச்சு அந்த ஆசை? வேற எதையோ தேடி தேடி போறேன். எவ்வளவு பெரிய பல்லவத்தை யாருக்கு தெரியும் உருவாக்குனாங்க? இந்த தேவதூதர்களோ வேற யாருக்கும் இல்லைமா. நீங்க நானும் ஒன்னா இருக்கணும். எல்லாமே ஒண்ணுதான். இந்த அப்பாவுடைய எல்லாமே ஒண்ணுதான். ஆனா அப்பாவை தேடி வரணும் என் பிரச்சனைக்கு வரணும் நீ. அவனை நேசிக்கிறமா? நீ எங்க விட்டு போனியோ? நீ யார் எத்தனைலாம் போறியோ நல்லா யோசிப்பாரு. அவங்களாம் அவங்க எனக்கு மேல வந்து நடத்துறாங்க, அவங்களாம் அவங்க கடவுள் மேல வந்து நடத்துறாங்க. தேவையில்லாத வீண் காரியத்தை பேசினு, அசுத்தமான வார்த்தைகளை பேசினு இந்த உலகத்தோட சேர்ந்து தரவாணி நான் எவ்வளவு நேசிக்கிறது தெரியுமா? தோணுச்சுன்னா மறுபடியும் பிரச்சனை போவாங்களா? மறுபடியும் இந்த அப்பா தெரியுமா? இந்த அப்பாவுடைய எல்லாமே ஒரு தான்.